السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 36 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று இனிதே 37வது பாடத்தை தொடங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள், நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டிற்காக நீங்கள் நன்கொடை கொடுக்க நாடினால் நீங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த தீன் சேவையில் உங்களுடைய பங்கையும் கொடுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், மீசானை பற்றி, மீசான் என்றால் என்ன, மீசானு சர்ஃபி பற்றிய முழு விளக்கமும், அதே போல் 2 பாடங்களும் முழுமையாக பார்த்து முடித்து விட்டோம். அதிலே பல விஷயங்கள் பேசினோம். தனியாக முன்னுரை என்று ஒரு தனி பாடமே போட்டு அதிலே விளக்கி விட்டோம். பர்ஸ் காயிதாக்கள் அனைத்தையும் படித்து விட்டோம். ஏலால் இபுதால் அதுவெல்லாம் வசனில் மாற்றம் ஏற்படுத்தாது என்றும், அதே ஏனாலும் பில் ஹதுஃப், ஒரு எழுத்தை போக்கினால் அது மீசானில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், போக்கிய எழுத்தை மீசானிலும் வசனிலும் போக்க வேண்டும் என்ற எல்லா சட்டங்களையும் தெளிவாக பார்த்து விட்டோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது தம்ரீனா, பயிற்சிகள். இந்த மீசானை சார்ந்த பயிற்சிகளை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பயிற்சிகள் நிறையவே உள்ளன இந்த பாடத்திற்கு. வாருங்கள், இந்த பயிற்சிகளை முழுமையாக பார்த்தால் வசனை பற்றி, வசன் மீசானு சர்ஃபியை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதனால்தான் பல பயிற்சிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், அந்த பயிற்சியை பார்ப்போம். அப்ப தம்ரீனாதுன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி, ஜினில் அஸ்மா அல் முஅரபதி வல் அஃஆல. முஅரபான ஏராபாக்கப்பட்ட அப்படின்னா கடைசி மாறும். ஒரு வார்த்தையின் கடைசி மாறும் என்றால் அதோடைய ஆமில் முன்னாடி வந்தா அந்த ஆமிலுக்கு தோதுவா ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து மாறும் என்றால் அது மாறப். நம்ம படிச்சிருப்போம்ல முன்னாடியே. அப்ப அதான் மாறப். அந்த மாறபான இஸ்முகளுக்கு வசன் சொல். வல் அஃஆல, இன்னும் ஃபேல்களுக்கும் வசன் கூறு. ஃபில் இபாரத்தில் ஆத்தியதி, பின்வரக்கூடிய வாசகத்திலே உள்ள ஃபேல்களுக்கும் இன்னும் மாறபான இஸ்முகளுக்கும் வசனை கூறு. ஸோ பின்னாடி இவ்வளவு பெரிய வாசகம், அந்த வாசகத்துல இருக்கக்கூடிய மாறபான இஸ்முக்கும் சொல்லணுமா, ஃபேலுக்கும், எல்லாத்துக்கும் வசனை கூறணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க இது படிச்சு அர்த்தம் வச்சிடலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னு சும்மா சுருக்கமா சொல்லிடுவோம். என்னவென்றால், வாக்குறுதி கொடுத்தா என்ன செஞ்சிடணும், அதை நிறைவேற்றணும். ஏன்னா இன்று வாக்குறுதின்றது ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு அதை செய்யாம விட்டுறதும், அப்புறமா பாத்துக்கலாம், ரொம்ப அசட்டையா நம்ம பல பேர் விடுவது என்பது அது சாதாரணமா தெரியலாம். ஆனா சமுதாயத்திற்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த வாக்குறுதியை கொடுத்து விட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது. அது மட்டும் இல்லாமல், தங்களால் செய்ய முடியாத ஒரு வாக்குறுதி தெரியும், சொல்றவனுக்கு தெரியும், அது கேட்கிறவங்க 2 பேருக்குமே தெரியும் அது செய்ய முடியாதுன்னு. ஆனாலும் போய் சத்தியம் செஞ்சு வாக்குறுதி கொடுப்பாங்க சில பேர். சத்தியமா என்ன செய்வேன், நான் கண்டிப்பா செய்வேன், நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் வாக்குறுதி இப்ப பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இது ரொம்ப ரொம்ப தவறு. அது மட்டும் இல்லாமல், இப்ப கிழக்கத்திய நாடுல நம்மளுக்கு தெரிஞ்சதை போல அங்க வாக்குறுதிகள் மீறப்படுது. அதிகமா வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றப்பட மாட்டேங்குது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அங்க காசோ பணமோ, அங்க பின்தங்கி இருப்பதற்கு காரணம் காசோ பணமோ இல்ல, அவங்க இருக்கிற குணம், நல்ல குணம் இல்லாம இருக்குது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. ஏன்னா வியாபாரத்துல நிறைய வாக்குறுதி, நாளைக்குள்ள செஞ்சு கொடுத்துட்றேன், நாளைக்குள்ள வீடை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. செய்ய முடியாதுன்னு அவருக்கும் தெரியும், சொல்றவங்களுக்கும் தெரியும், அது கேட்கறவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் என்ன செய்யறது, 2 பேரும் பொய் சொல்றதும் சத்தியமா செஞ்சு கொடுத்துருன்றதும். நாளைக்குள்ள இதை வாங்கி கொடுத்துட்றேன், வியாபாரத்துல ஏதாச்சும் பொருள் கேட்டா நாளைக்குள்ள இதை வாங்கி கொடுத்துட்றேன், சத்தியமா இதை சத்தியம் வேற செய்வாங்க, நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சத்தியத்தையும் செய்வாங்க. இப்ப இந்த மாதிரி சத்தியங்களும் வாக்குறுதி எதுக்கு கொடுத்துக்கிட்டு, இதன் மூலமா தான் அவங்க பின்தங்கியே இருக்காங்க. காசுலாம் காரணம் இல்ல, குணம், நல்ல குணம் வந்துட்டாவே போதும், தாராளமா என்ன வந்துடும், இந்த மாதிரி செல்வங்கள், திஜாரத், அதே போல வியாபாரத்துல நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அப்ப அங்க குணங்கள் மாறினாலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்துல சொல்ல வராங்க. பாப்போமா. இதா வாத்த, நீ வாக்குறுதி அளித்தால், இதத்தன், ஒரு வாக்குறுதியை நீ வாக்குறுதி அளித்தால், ஃபஞ்சிஸ், அது என்ன செய், நிறைவேற்று. இன்ன, ஏனென்றால் நிச்சயமாக, மின் அக்பரி மா யதுர்ருல் அஃப்ராத வல் உமம. அப்போ அஃப்ராதுனா தனி நபர்களுக்கும், வல் உமம சமூகங்களுக்கும் தீங்கிழைக்கும் ஒன்று மிக பெரியதில் இருந்து இருக்கிறது. அன் துத்தகதல் மவாஇது,
வாக்குறுதிகள் எடுக்கப்படுவது தரீஅத்தன் இலல் முமாபலதி வ தஸ்வீஃபி. அப்ப தஸ்வீஃப்னா காலம் தாழ்த்துவது, முமாத்தலத்துனா காலம் நீட்டுவது. அப்புறமா செய்யலாம், தஸ்வீஃப்னா அப்புறமா செய்யலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம்னு காலம் தாழ்த்துவதின் பக்கமும், அதே போல ஒத்தி வைப்பதின் பக்கமும் துணையாக சாக்கு சொல்வதாக என்ன செய்வது, வாக்குறுதிகள் எடுக்கப்படுவது. அப்ப காலம் தாழ்த்துவதின் பக்கமும் காலத்தை நீட்டுவதின் பக்கமும் ஒரு சாக்காக வாக்குறுதிகள் எடுக்கப்படுவது தனி மனிதர்களுக்கும் சமூகங்களுக்கும் தீங்கிழைக்கும் ஒன்றில் மிகப்பெரியதில் இருந்து இருக்கிறதாம். அப்ப ஒரு சாக்கா அந்த வாக்குறுதியை சொல்றது. யாராச்சும் என்ன பாய் ஒன்றும் செய்யலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க உடனே? ஒரு சாக்கா யூஸ் பண்ணுவாங்க, காலம் தாழ்த்துறதுக்கும் அதே போல நீட்டுறதுக்கும். டைமிங்கை நீட்டிக்கும், இன்னும் ஒரு வாரம் தந்துருங்க பாய், நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த காலம் தாழ்த்துறதுக்கு ஒரு காரணமா இந்த வாக்குறுதிகளை சொல்றது. இன்னும் ஒரு மாசம் தந்துருங்க பாய், நான் என்ன செஞ்சிடறேன், இது நான் செஞ்சிருவேன் அப்படின்னு என்ன செய்வது, ஒரு காலம் தாழ்த்துவதற்கு இதுவாக இந்த வாக்குறுதிகளை சொல்வதுன்றார். சரியா? அப்ப அடுத்து பாருங்க, கசீரம்மா அதிகமாக சமயம், அதிகமான சமயம், கசீரமா சேர்த்து படிக்கணும். அதிகமான சமயம், கலீரமான குறைவான சமயம் சொல்லணும். அப்ப கசீரமா இன்னும் அதிகமான சமயம், யுகவ்வல் மீஆது வாக்குறுதி வலுவாக்கப்படும், பிகுல்லி முஹ்ரிஜத்தின் மினல் ஐமானி சத்தியங்களிலிருந்து சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றை கொண்டும். இப்ப சத்தியங்களிலிருந்து நெருக்கடியாக்கக்கூடிய ஒவ்வொன்றுனா நிறைவேற்ற முடியாத சத்தியங்கள் அர்த்தம். இதுக்கு சேர்த்து என்ன அர்த்தம் சொல்லலாம்னா, நிறைவேற்ற முடியாத சத்தியங்களை கொண்டு அந்த வாக்குறுதி என்ன செய்யப்படுகிறது, வலுவாக்கப்படும். அப்ப வலுவாக்கப்படுகிறது அதிகமான சமயம் தானே. சில பேர் என்ன முன்ன முடிக்கலையான்னு கேட்கும்போது வாக்குறுதிகள் சத்தியமா எல்லாம் மேல சத்தியமா என்ன செஞ்சிடறேன், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறேன். அப்ப டைமிங்க முன்னாடி சொன்ன மாதிரி காலதாமதப்படுத்துறதுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுவும் அது என்ன செய்யறது, வாக்குறுதியை வலுவூட்டப்படும். எதை கொண்டு? சத்தியங்களில் இருந்து. எது நெருக்கடியாக்கக்கூடியது, ஒவ்வொரு நெருக்கடியாக்கக்கூடியதுன்னா செய்யவே முடியாத அந்த டைமிங், அந்த நெருக்கடி இல்லாம நெருக்கடியான ஒவ்வொரு சத்தியங்களை கொண்டும் அந்த வாக்குறுதி என்ன செய்யப்படுகிறது, வலுவாக்கப்படுகிறது. ஒரு காயில் ஒரு மகூல் லகு இன்னும் சொல்லக்கூடியவனும், அந்த வாக்குறுதியை சொல்லக்கூடியவனும் ஒரு மகூல் லகு யாருக்கு அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டதோ அத்தகையவரும். ஒரு மகூல் லகுனா யாருக்கு அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டதோ அத்தகையவர், அதாவது கேட்பவர். சொல்பவரும் கேட்பவரும் யாத்தகைதானி ரெண்டு பேரும் நம்புவார்கள். அன்னஹா காதிபத்துன் நிச்சயமாக அந்த வாக்குறுதி என்பது, அந்த சத்தியம் என்பது காதிபத்துன் பொய்யாக இருக்கிறது என்று இருவரும் நம்புவர். அப்ப ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்ப அவன் கேட்கறான ஒரு வாரத்துல செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். செஞ்சு கொடுத்தானா அவருக்கே தெரியும் ஒரு வாரத்துல செய்ய முடியாதுன்னு. தெரிஞ்ச என்ன செய்யறது, ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சேதான் இந்த வாக்குறுதி சத்தியம், இவன் செய்யற சத்தியம் பொய்ன்றது தெரியும். அன்னஹா காகிதம் நிச்சயமாக அந்த சத்தியம் என்பது பொய்ன்றது தெரியும். இருந்தாலும் நம்பிக்கிட்டே என்ன செய்யறது, இந்த வாக்குறுதிய தொடர்படியா செஞ்சுட்டே இருக்கிறது. சரியா? இதா தகரதி திஜாரது வஸ்ஸனாஅத்து இன்னும் ஆகியிருந்தால், பின்தங்கியதாக ஆகியிருந்தால், அத்திஜாரத்து வியாபாரமும், சனாஅத்து தொழில்களும். சனாஅத்துனா என்னது, தொழில்கள். திஜாரத்துனா வியாபாரமும் தொழிலும். அப்ப தொழிலும் வியாபாரமும் ஷர்கி கிழக்கிலே பின்தங்கியதாக ஆகியிருந்தால், ஃபதாலிக்க அந்த பின்தங்குவதாகிறது. என்னகுமா ஏனென்றால் நிச்சயமாக ஹுமா அந்த வியாபாரமும் தொழிலும் ஃபி ஹாஜத்தின் மாசத்தின் இல்லல் அகலாக்கி குணங்களின் பக்கம் தொடக்கூடிய தேவையிலே இருக்கிறது. இப்ப குணங்களின் பக்கம் தேவையிலே அந்த இரண்டும் இருக்கிறது. அதனாலதான் பின்தங்குது. இப்ப தாலிக்கான அதுவாகிறது, அது பின்தங்குவதின் காரணமாகிறது. என்னகுமா ஏனென்றால் நிச்சயமாக அவ்விரண்டும் தொழிலும் வியாபாரமும் ஹாஜத்தின் மாசத்தின் குணங்களின் பக்கம் தொடக்கூடிய தேவையிலே இருக்கிறது. கபுல இஹ்தியாஜிஹிமா இலல் மாலி செல்வத்தின் பக்கம் அவ்விரண்டும் தேவையாவதற்கு முன்னால், அவ்விரண்டும்னா இந்த வியாபாரமும் தொழிலும் செல்வத்தின் பக்கம் தேவையாவதற்கு முன்னால் குணங்களின் பக்கம் தொடக்கூடிய தேவையிலே இருக்கின்றன. உங்க குணங்கள் ஃபர்ஸ்ட் வரணும். வாக்குறுதி இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை சொல்லிட்டு அது எதுக்கு யூஸ் பண்றது, சாக்கா யூஸ் பண்றது, ஒரு வழியா யூஸ் பண்றது. எதுக்கு? காலத்தை தாழ்த்துவதற்கு ஒரு சாக்கா அந்த வாக்குறுதிகளை யூஸ் பண்ணாம செய்யறதுக்கு நான் கண்டிப்பா செஞ்சு முடிப்பேன்ற அந்த வாக்குறுதிகளை கொடுத்து பழகணும். ஆஹ் அதே போல சத்தியம் செய்யறது தவிர்த்துக்கணும். இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது நம்ம என்னன்னா இப்ப தப்பிச்சிடலாம், வாக்குறுதி கொடுத்து இன்னும் ஒரு வாரத்தை தந்துடுறேன் கண்டிப்பா அப்படி சத்தியம்லாம் செஞ்சா விட்டுட்டு போயிடுவாங்க.
திருப்பி அந்த ஒரு வாரம் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கலாம்னு நம்ம அப்படி செய்யறோம். ஆனா உண்மையிலே நீயத்து வச்சு செய்யணும். கண்டிப்பா அத ஒரு வாரத்துல செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல நீயத்து வச்சுட்டு வாக்குறுதி கொடுக்கணும். செய்ய முடியும். அதான் இந்த ஒரு நல்ல பழக்கம். இந்த நல்ல குணம் வந்துருச்சுனாவே, வியாபாரத்திலயும், தொழில்லயும் இந்த நல்ல குணம் வந்துச்சுனாவே, அ அதுக்கப்புறமா நம்ம அந்த வியாபாரத்தில் பறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதனால வாக்குறுதியை நிறைவேற்றுவது இருக்கிறதுல மிக மிக முக்கியமான குணம். அது இல்லாவிட்டால் தனிநபர்களையும் அது பாதிக்கும், சமூகங்களையும் பாதிக்கும்னு சொன்னாங்க. சரி வாங்க. அப்ப எல்லாத்துக்கும் வசனு கூறுனாங்கல்ல, இந்த வசனம் தான் இப்ப பார்க்க போறோம். சரியா? பாருங்க அந்த வார்த்தை, அந்த வாசகத்துல வந்த ஒவ்வொன்னுத்துக்கும் என்ன செய்ய போறாங்க? வசனம் சொல்லப் போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு இஸ்முல் முஅரபுக்கு இங்க சொல்லிருவோம். ஆ அது சொல்லி முடிச்சுட்டு, ஃபேலுக்கு இங்க தனியா நம்ம சொல்லுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இஸ்முல் முஅரபுக்கு என்ன செஞ்சிடலாம்? அதோடைய வசன்லாம் நம்ம சொல்லிடலாம். இப்ப இதத்துன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுல வாவ், ஃபா கலிமா இங்க போக்கப்பட்டிருக்கு. நம்ம போக்குனா என்ன செஞ்சிருக்கோம்? அத வசன் எடுக்கும்போது அதையும் போக்கிரணும். அதனால ஃபா கலிமாவை இங்க போக்கிட்டு ஐன் லாம் மட்டும் 2வது எழுத்துக்கு பதிலா ஐன் கொண்டு வரணும். 3வது எழுத்துக்கு பதிலா லாம் கொண்டு வரணும். அதே போல 2வது எழுத்து ஐன், 3வது எழுத்துக்கு லாம். எய்தத்துன், எய்லத்துன் கொண்டு வந்தாச்சா? அடுத்து பாருங்க அக்பரி. அப்ப இதுல அம்சான்றது ஜியாதத்து. இந்த காஃப் பாரா தான் அசல். அப்போ காஃப் ஃபர்ஸ்ட் எழுத்தா, ஃபா 2வது எழுத்து பா. அப்ப 2வது எழுத்துக்கு ஐன் கொண்டு வரணும். 3வது எழுத்துக்கு லாம் கொண்டு வரணும். அப்ப அக்பரி, அலி இருக்கா? கொண்டு வந்தோம். நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும்? அதே ஷக்கில் லபுத்து செய்யும் பொழுது, அதை அமைக்கும் பொழுது இதுல என்ன இது கொடுத்தோமோ, என்ன ஹரக்கத் கொடுத்தோமோ அதே ஹரக்கத் தான் கொடுக்கணும் மாத்தாம. அதான் லபுத்து செய்வது. அப்ப நம்ம மாத்தணும், அதோட லபுத்தும் செஞ்சுட்டோம். அது என்ன செஞ்சுட்டோம்? அதே போல அமைக்கவும் செஞ்சுட்டோம். அல் அஃப்ராது இது ஜம்மு. ஃபர்துடைய ஜம்மு தான் அல் அஃப்ராத். இப்ப ஃபா, ரா, தால் தான் நசல். இந்த ஸ்டார்டிங் உள்ள அம்சாவும் இந்த அலிஃபும் அதிகப்படியானது. நாம படிச்சிருக்கோம். ஜியாதத்து வந்துச்சுன்னா அதே ஜியாதத்து அதோடைய வசன்லயும் கொண்டு வரணும். மேலேயும் அதான் நடந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ஃபா, 2வது எழுத்துக்கு ஐன், தால் 3வது எழுத்து லாம். மூணுத்தையும் ஃபா ஐன் லாம் மாத்திருங்க. இந்த அம்சா அலிஃப் அதிகப்படி அப்படியே அங்க காப்பி பண்ணிருங்க. அல் அஃப்ராதி, அல் அஃப்ஆலி. சரியா? அடுத்த அல் உமம்னு வந்துச்சு. அப்ப இது வந்து ஜம்மு, உம்மத்துடைய ஜம்மு உம்மம். இதுல இந்த அம்சா ஃபர்ஸ்ட் எழுத்து, மீம் 2வது எழுத்து, இந்த மீம் 3வது எழுத்து. சரியா? அது அலிஃப்லாமோட வந்திருக்கு. ஆனா நம்மளும் அந்த அதே ஷக்கல்ல என்ன செய்வோம்? லபுத் செஞ்சு 3 எழுத்தையும் அதே போல மாத்திடுவோம். அப்ப மாத்தினதுக்கு அப்புறமா அல் ஃபுஅல், அல் உமம், அல் ஃபுஅல். அடுத்து பாருங்க அல் மவாஈது. அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? அல் மவாஈது. இதுல எதெல்லாம் அசல்னு கேட்டீங்கன்னா, இந்த வாவ் அசல், இந்த ஐன் அசல், இது அடுத்தது இந்த தால் அசல். இது மௌஈதுடைய ஜம்மு மவாயிது. அப்ப மிச்சதெல்லாம் இந்த வசனுக்காக அதிகப்படியா வந்துருக்கு. இதுல அதிகப்படியா வந்துச்சுன்னா அதற்கு வசன் எடுக்கும்போது அதிகப்படியா கொண்டு வரணும்னாங்கல்ல, இங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்ப வாவ் இடத்துல ஃபா, ஐன் இடத்துல ஐன், தால் இடத்துல லாம். இப்ப அல் மவாயிது, அல் மஃபாயிலு. ரெண்டு ஒரே மாதிரி கொண்டு வந்தாச்சா? அது மூணுத்தையும் மாத்தியாச்சா? அடுத்து பாருங்க லபுத்து செஞ்சுட்டோம் இங்க. அதே ஹர்க்கத்துக்கும் கொடுத்து அதே அமைப்பிலே கொண்டு வந்துட்டோம். தரீஅத் இது ஃபஈலத் வஸன். இதுல 3 எழுத்து அசல். தால், ரா, ஐன். இது 3 அசல். அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்னவோ அதுக்கு ஃபா கொண்டு வருவோம். 2வது எழுத்துக்கு ஐன் கொண்டு வரும். 3வது எழுத்துக்கு லாம் கொண்டு வரும். அதை மாத்தி அதே ஷக்கில்ல அதே லபுத்து செய்யணும். லபுத்து செய்யறதுன்னா என்னது? அதே ஹரக்கத் அங்க கொடுத்து அதே அமைப்பில் அமைக்கணும். அப்ப தரீஅத்துன், ஃபஈலத்துன். சரியா? இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து முமாத்தலான்னு ஒண்ணு படிச்சோம். அப்ப நீட்டிப்பதுன்னு படிச்சோம்ல. காலத்தை நீட்டிப்பதுன்னு அர்த்தம். அப்ப அல் முமாத்தலா. அப்ப இது எது அசல்னா, இந்த மீம் இருக்குல்ல, 2வது மீம் அசல். இந்த ஃபா அசல், இந்த லாம் அசல். இந்த மீம் இடத்துல ஃபா, இந்த ஃபா இடத்துல ஐன், இந்த லாம் இடத்துல லாம். அப்ப முஃபாஅலது, அல் முமாத்தலது, அல் முஃபாஅலது. ரெண்டு ஒரே மாதிரி கொண்டு வந்தாச்சா? வசன் கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க அத் தஸ்வீஃபு. இது இந்த சீன், இந்த வாவ், இந்த ஃபா, இது மூணும் தான் அசல். சரியா? மிச்சதெல்லாம் பர்சனுக்காக அதிகப்படியா வந்திருக்கு. அதை என்ன செய்யணும்? அந்த அதிகப்படி அப்படியே கொண்டு வந்து லபுத்து செய்யணும். அதே ஹரக்கத் கொடுக்கணும். அப்போ அத்தஸ்வீஃபு, அத்தஃபீலு, ஃபா மாத்தி அதே வசன் அதிகப்படியான எல்லாத்தையும் கொண்டு வந்து அதே ஹரக்கத் கொடுத்து என்ன செஞ்சுட்டோம்? எழுதியாச்சு. கசீரன் இல்ல காஃப் சா ரா தான் அசல். இந்த காஃப் முதல் எழுத்து, சா 2வது எழுத்து, ரா 3வது எழுத்து. கசீரன். அப்ப அது அப்படியே மாத்தி அதே ஹரக்கத் கொடுத்தீங்கன்னா அது வசன் வந்துடும். ஃபஈலன். பாத்தீங்களா? அது மூணுத்தையும் மாத்தி அதே அதிகப்படியா என்னெல்லாம் இருக்கோ அதே கொண்டு வந்து அதே ஹரக்கத் கொடுத்தோன்னே அதே மாதிரி இருக்கா? கசீரன், ஃபைலன். அடுத்து பாருங்க அல் மீஆத். இதுல இந்த யா அசல், முதல் எழுத்து, இந்த ஐன் 2வது எழுத்து, இந்த தால் 3வது எழுத்து. அதிகப்படியான எழுத்து.
அப்ப அப்படியோ மூன்று எழுத்த ஃபா ஐன் லாமா மாத்திருங்க. அந்த அதிகப்படியானது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிருங்க. அதே ஹரக்கத்து கொடுத்து லபத்து செஞ்சிருவோம். அப்ப அல் மிஆது அல் மிஃஆலு அல் மிஆது அல் மிஃஆலு. சரியா? இப்ப அடுத்து பாருங்க குல்லின். அப்ப காஃபு இந்த லாம்குள்ள ரெண்டு லாம் இருக்கு. ஷத்து இருக்குல்ல, இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குது? ரெண்டு லாம் இருக்குது. அப்ப அதனாலதான் ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து ஃபாவா மாத்திரும். ரெண்டாவது எழுத்து லாம் அது ஐனா மாத்திரும். மூணாவது எழுத்து லாம் தானே, அதை லாபா மாத்திரும். அப்ப முதல் எழுத்துக்கு லம்மு இருக்கு, லம்மு கொடுத்தாச்சு. ரெண்டாவது எழுத்து ஷத்துக்குள்ள சுக்கூன் இருக்கு, ஆனா சுக்கூன் ஐனுக்கு சுக்கூன் கொடுத்தாச்சு. மூணாவது எழுத்து லாம் அதுக்கு தன்வீன் இருக்கு, கஸ்ரு. அத ஃபுலின் குல்லின் ஃபுலின் அது மூணு எழுத்தையும் மாத்தி அதோடைய வசனம் சொல்லியாச்சு. அடுத்தது முஹரிஜத்தின் ஒரு வார்த்தை பார்த்தோம். முஹரிஜத்தினுடைய அர்த்தம் முஃஇலத்தின், அதோடைய வசன் என்ன? முஃஇலத்தின். அப்ப முஹரிஜத்தின் இதுல ஹா ஃபர்ஸ்ட் எழுத்து, ரா ரெண்டாவது எழுத்து, ஜீம் மூணாவது எழுத்து. அப்ப இதை அப்படியே இங்க கொண்டு வந்தா அதே போல ஃபாயின் நம்ம மாத்திருங்க. ஜியாதத்தை அப்படியே காப்பி பண்ணிருங்க. அதே ஹரக்கத்து இது கொடுத்துட்டோம்னா முஹ்ரிஜத்தின் முஃஇலத்தின். சரியா? இதோட வசனம் சொல்லியாச்சு. அல் ஐமான் எமீனுடைய ஜம்மு ஐமான். அப்ப அது பாருங்க, இதுல எது இதெல்லாம் மசல் என்றால் இந்த யா ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து, மீம் இரண்டாம் எழுத்து, இந்த நூல் மூணாம் எழுத்து. அப்ப ஃபா ஐன் லாம் அது மாத்தி அப்படியே எழுதுங்க. அல் ஐமானு அந்த ஹரக்கத்து கொடுத்து லபுது சைன்னு சொன்னோம்ல, அல் ஐமானு அல் அஃஆலு. அதே வசனம். அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வசன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அசல் மூணு எழுத்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபா, ரெண்டாவது எழுத்து ஐன், மூணாவது எழுத்து லாமா மாத்தினா அவ்வளவுதான். வசன் அதே அதிகப்படியா உள்ளதை இங்க கொண்டு வந்துடணும், அவ்வளவுதான். அதுதான் என்னது, அந்த ஹரக்கத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அது லபுத்து செஞ்சதா ஆயிரும். வசனம் கொண்டு வரணும், அதுவும் அதை லபுத்து செஞ்ச மாதிரி ஆயிரும். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, அல் காயில் என்ன வந்திருக்கு? அல் காயில் அதோடைய வசன் என்ன? காஃப் ஒரு எழுத்து, ஹம்சா ரெண்டாவது எழுத்து, லாம் என்னது? மூன்றாவது எழுத்து. அப்ப இந்த காஃப் ஃபாவா மாத்திட்டோம், இந்த ஹம்சா ஐனா மாத்திட்டோம், இந்த லாம் லாமா மாத்திட்டோம். அதே போல இங்க நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே இங்க ஏழால் ஏற்பட்டிருக்குதான். ஹம்சாவா என்ன செஞ்சிருக்கோம்? மாத்திருக்கோம். வாவா ஹம்சாவா மாத்திருக்கோம். ஆனா இங்கேயும் ஹம்சாவா மாத்தணும்னு அவசியம் இல்லை. சரியா? நம்ம படிச்சிருக்கோம். வசன்ல நம்ம கொண்டு வரும் பொழுது அந்த ஏழாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதன்படிதான் வசனம் அமைக்கணும். அப்ப இங்க ஏழாள் அம்சாவை மாறுறதுக்கு முன்னாடி அது காவில் வாவு இருக்கும். அதான் அசல், அதான் ஐன். அப்ப அந்த ஐன் களிமாவே ஐனா மாத்தி கொண்டு வரணுமே தவிர இது அம்சாவா மாத்திட்டனால இங்கேயும் அம்சாவை மாத்திடக்கூடாது. அப்ப ஏழாளுக்கு முன்னாடி அங்க வாவு இருந்துச்சு, அது ஐனா மாத்தி அதுதான் கொண்டு வரணுமே தவிர ஏழாளுக்கு அப்புறமா உள்ளதை மாத்தக்கூடாது. அதான் நம்ம முன்னாடி பாடத்திலே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு ஞாபகம் ஊட்டுகிறேன். பாருங்க, அல் காயில் மூன்று எழுத்தை மாத்தி அல் ஃபாயில். அடுத்தது அல் மகூல். அப்ப இங்க என்னன்னா ஆஃப் முதல் எழுத்து, வாவ் ரெண்டாம் எழுத்து, லாம் மூன்றாம் எழுத்து. அப்ப இது என்ன வசன்? அல் மஃஅல். அப்ப மஃஊலு மஃஅலு மஃஉல் அல் மஃஉல். அப்ப அல் மஃஊலுன்னு இருக்கு, இங்க அல் மஃஅூலு அல் மஃஊலுன்னு இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இல்லைன்னு கேட்டீங்கன்னா இங்க ஏழால் ஏற்பட்டிருக்கு. அந்த ஏழால் ஏற்படுறதுக்கு முன்னாடி அல் மஃஊலு என்ன இருந்திருக்கும்? அல் மக்பூலு அதன்படியே அல் மஃஊலு அமைச்சிருக்கும். சரியா? நான் சொன்னோம்ல ஏழால் ஏற்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதன்படிதான் கொண்டு வரணும். அப்ப மக்பூலு இங்க மக்கூலுன்னு படிக்கிறோம். அசல் எப்படி வரணும்? வசன் படி அல் மக்பூலுன்னு தான் முன்னாடி இருந்துச்சு. அதுல ஏழால் ஏற்பட்டனால தான் என்னன்னு மாறிச்சு? அல் மக்கூலுன்னு மாறிச்சு. இந்த ஏழால் படி கொண்டு வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி உள்ளதானே கொண்டு வரணும். அதனாலதான் அல் மக்கூலு அதோட அதுக்கு முன்னாடி அது மக்கூலுன்னு இருந்துச்சு, அதன்படியே அல் மஃபூலுன்னு வசன் கொண்டு வந்துடும். சரியா? அடுத்து காதி பதுன். இப்போ இதுல காஃப் முதல் எழுத்து, இந்த தால் ரெண்டாம் எழுத்து, பா மூணாவது எழுத்து. அப்ப அதே என்ன செஞ்சிருங்க, மாத்தி ஃபா ஐன்லாமா மாத்தி அதன்படியே அதிகப்படியான ஹரக்கத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அதோடைய வசூல் வந்துடும். காதிபத்துன் ஃபாயிலத்துன். அடுத்த திஜாரா இல்ல தா ஜீம் ரா, இது மூணு தான் அசல். அதன்படி அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. அல் ஃபிஆலத்து அத்திஜாரத்து அல் ஃபிஆலத்து. அதே மாதிரி அனுப்பிச்சிட்டோமா ஃபா ஐன்லாமா மாத்தி. அடுத்து பாருங்க அஸ்ஸினாஅத்து. அப்ப சினாஅத்து இங்க என்ன வரணும்? அல் ஃபிஆலத்து. இந்த சாது முதல் எழுத்து, நூன் ரெண்டாம் எழுத்து, ஐன் மூணாம் எழுத்து. அப்ப அதன்படி அஸ்ஸினாஅத்து. அதே போல இங்கே என்ன செஞ்சுக்கோம்? ஃபைன்ல மாத்தி அது அதிகப்படியானதெல்லாம் இதுலயும் கொண்டு வந்து இல்ல என்னது அலிஃப், அலிஃப் லாம் ஸ்டார்டிங்ல. அதே போல இந்த தா எல்லாமே என்னவா இருக்கு? அதிகப்படியா இருக்கு. அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அதன்படி அமைச்சு அல் ஃபிஆலத்து அஸ்ஸினாஅத்து. சரியா? அடுத்து அஷ்ஷர்பு. அஷ்ஷர்புக்கு என்ன? அல் ஃபஅலு. அப்ப ஷீன் முதல் எழுத்து, ரா ரெண்டாம் எழுத்து, ஆஃப் மூணாம் எழுத்து. அது அப்படியே ஃபா இல்லாம மாத்தி
அல் ஃபஅலு அஷ்ஷர்ஹு. சரியா? அடுத்து பாருங்க, ஹாஜத்துன். என்னது? ஹாஜத்துன். இதுல முதல் எழுத்து ஹா, ரெண்டாவது எழுத்து இந்த அலிஃப் இருக்குல்ல, இந்த அலிஃப் தான் ரெண்டாவது எழுத்து. இந்த ஜீம் என்னது? மூன்றாவது எழுத்து. இந்த தா வந்து என்னது? அதிகப்படியானது. அப்ப இந்த மூணு எழுத்துல ஹாஜ அப்படிதானே படிச்சோம். அப்ப முதல் எழுத்து ஃபா, இந்த அலிஃப ஐனா மாத்திருங்க, இந்த ஜீம லாமா மாத்திருங்க. ஹாஜத்துன் ஃபஅலத்துன். சரியா? ஹாஜத்துன் ஃபஅலத்துன் மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, மாசத்துன். மாசத்துன் இங்க என்ன இருக்கு? ஷத்து இருக்கு. அப்ப இந்த அலிஃப்ன்றது அதிகப்படியானது. இந்த மீ முதல் எழுத்து, இந்த சீன், ரெண்டு சீன் இருக்கு. ஒன்னு சுக்குன் பெற்று, அடுத்தது ஃபதர் பெற்று. அது முதல் சுக்குன் பெற்ற சீன் ரெண்டாம் எழுத்து, அதுக்கப்புறமா ஃபதஹ் உள்ளதுதான் எனது மூன்றாம் எழுத்து. இப்ப ரெண்டு சீன் இருக்கு. முதல் சீன் ரெண்டாம் எழுத்து, ரெண்டாவது சீன் மூன்றாம் எழுத்து. இப்ப மீம் ஃபாவா மாத்திரணும், சீனை ஐனா மாத்திரணும், இன்னொன்னு சீனை லாமா மாத்திரணும். அப்ப மாசத்துன் இங்க என்ன வரணும்? ஃபாயிலத்துன். என்ன வரணும்? நாசத்தினுடைய வசனு ஃபாயிலத்துன். அப்ப இங்க ஷத்து வந்துட்டனால ஷத்துடைய பாடம் தல்ஹீஃப் வரும் பொழுது இப்படி பிரிச்சு போட மாட்டோம், சேர்த்து தான் போடணும். ரெண்டுத்தையும் என்ன செஞ்சிடணும்? ரெண்டுத்தையும் சேர்த்து சுக்குன் போயிட்டு சேர்த்து தான் எழுதுவாங்க. அதனாலதான் இது என்னன்னு மாறிடுச்சு, மாசத்துன்னு மாறிடுச்சு. இப்ப அது தல்ஹீஃபுடைய சட்டத்தின் காரணமாக தான் இப்படி மாறிடுச்சு. இப்ப அதற்கு முன்னாடி இருந்த நிலைமையில தான் என்ன செஞ்சிருக்கோம்? இங்க ஃபாயிலத்துன் அதுக்கான வசனம் கொண்டு வந்திருக்கோம். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அல் அஹ்லாக்கு. இதுல ஹா உண்மையான எழுத்து, முதல் எழுத்து, லாம் ரெண்டாவது அசல் எழுத்து, ஆஃப் மூணாவது அசல் எழுத்து. இப்ப அதன்படியே வசனம் இருக்குமா, அது அதிகப்படி எங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிடணும். அதே போல அதோடைய ஹரக்கத்தும் கொடுத்துடணும். அப்ப அல் அஹ்லாக்கு, அல் அஃஆலு. அப்புறம் கபுல. இப்ப காஃப் முதல் எழுத்து, பா ரெண்டாவது எழுத்து, லாம் மூணாவது எழுத்து. அப்ப அப்படியே இது பண்ணிருங்க. அது ஜியாதத்து இதுல இல்ல. இப்ப கபுல, ஃபஅல, இஹ்தியாஜுன். இதுல ஹா முதல் எழுத்து, யா ரெண்டாம் எழுத்து, ஜீம் மூணாம் எழுத்து. அப்ப அதன் போலே மாத்திருங்க. அதிகப்படியானது வந்திருக்கு, அந்தந்த எங்கெல்லாம் அதிகப்படி வந்திருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டா அதை அப்படியே நம்ம இதுலயும் வசன்லயும் கொண்டு வந்துட்டா அதே போல இங்க என்ன ஹரக்கத் கொடுத்தோமோ அதே ஹரக்கத் இங்க கொடுக்கணும். நம்ம முன்னாடில இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதன்படியே செய்யுங்க. அப்ப இஃப்தியாஜும் இஃப்திஆலும். அடுத்து அல் மாலு. இந்த அலிஃப்ன்றது அதிகப்படியானது. மீம் தான் முதல் அசல் எழுத்து, இந்த அலிஃப் ரெண்டாவது அசல் எழுத்து, லாம் மூன்றாவது அசல் எழுத்து. அப்ப மீம ஃபாவா மாத்தணும், இந்த அலிஃப ஐனா மாத்தணும், லாம லாமா மாத்தணும். அப்ப அல் மாலு, அல் ஃபஅலு. அவ்வளவுதான். மாரபான இஸ்முக்கெல்லாம் வசனு கூற சொன்னாங்க, சொல்லியாச்சு. அப்புறம் வாங்க, ஃபேலுக்கு வசன் கூற சொன்னாங்கல்ல, அது பார்ப்போம். இப்ப வஅத்த. இப்ப வாவ் முதல் எழுத்து, ஐன் ரெண்டாவது எழுத்து, தால் மூணாவது எழுத்து. இது தா லமீரை குறிக்கக்கூடிய தா. அப்ப இந்த மூணு தான் என்னது? அசல். இப்ப முதல் எழுத்து ஃபா, ரெண்டாவது எழுத்து ஐன், மூணாவது லாமா மாத்தி அதே ஹரக்கத்தை லபுத்து செய்யணும். அதே ஹரக்கத் கொடுத்தீங்கன்னா லபுத் ஆயிரும். அப்ப வஅத்த ஃபஅல்த. அடுத்து பாருங்க, அஞ்சிஸ். அப்ப நூன், ஜீம், ஜா, இது மூணும் தான் அசல். அதன்படி என்ன செஞ்சிருக்காங்க? ஃபா ஐன் லாமா மாத்தி அதே ஹரக்கத் லபுத்து செஞ்சு அதே ஹரக்கத் கொடுத்து அஞ்சிஸ் அஃபில். இங்க லபுத்து லபுத்துன்னு ஏன் சொல்றோம்னா, அது தமிழ்ல பயன்படுத்த வேண்டாம். ஆனா அரபியிலேயே மரணம் செய்து கொள்வதற்காக தான் மீண்டும் மீண்டும் நான் லபுத் என்று கூறுகிறேன். சில வார்த்தைகள் அரபியில என்ன செய்து கொள்ளுங்கள், மரணம் செய்து கொள்ளுங்கள். அஞ்சிஸ் அஃபில். எவ்வளோ இங்க பாருங்க, இத்தல்ஹை சத்து வந்திருக்குல்ல. அப்ப ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. ரா என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெட்டிப்பாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சத்து வந்திருக்கு. இப்ப லாது, இந்த யா முலாராத்துடைய யா. இந்த லாது முதல் எழுத்து, இந்த ரா ரெண்டு ரா இருக்கு. அப்ப ஒரு ரா ஐன் கலிமா, ஒன்னொன்றா லாம். அப்ப ஒரு ரா ரெண்டாவது எழுத்து, ஒன்னொன்றா மூணாவது எழுத்து. அப்ப முதல் எழுத்துக்கு ஃபா, ஃபர்ஸ்ட் ராக்கு முதல் ராக்கு ஐன், ரெண்டாம் ராக்கு லாம். அப்ப அதன்படி என்ன செய்யுங்க? வசனம் வைக்கணும். யலுர்ரு, யஃபுலு. அப்ப அதன்படி என்ன செஞ்சிட்டோம்? வசனம் அமைச்சிட்டோம். யலுர்ரு, யஃபுலு. சரியா? அடுத்து பாருங்க, துத்தஹது, இத்தஹத யத்தஹிது, உத்துஹித யுத்தஹது. அதுல இருந்து தான் துத்தஹது, இஃப்தஅல வஸன். சரியா? இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இங்க ஒரு ஃபா கலிமாவை தாவா மாத்திருக்காங்க. அப்ப நம்ம சொன்னோம்ல, ஏழால் இபுதால் ஒரு வார்த்தையில் ஏற்பட்டுச்சுன்னா அத மாத்துறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமையில தான் கொண்டு வரணும். அப்ப இங்க தாவா மாத்திருக்காங்க. அப்ப அந்த தாவா மாத்தத்துக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்துச்சோ அந்த நிலைமையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க தூ தூ இந்த தூ முலாரத்தோடைய எழுத்து. அது இல்லாம அடுத்து பாருங்க, துத்த.
ரெண்டு தா இருக்கு. இந்த தாக்கு அப்புறம் ரெண்டு தா இருக்கு. சரியா? அதுல ஒரு தா வந்து இஃப்தா லவசன்ல வரக்கூடிய தா. இந்த ஃபா கலிமாவை என்ன செஞ்சிருக்கோம்? தாவா மாத்தி இதுகாம் செஞ்சுதான். இந்த ஃபா கலிமாவை தாவா மாத்தி என்ன செஞ்சிட்டோம்? இந்த தாவோட இதுகாம் செஞ்சுதான் துஃப்தான் வருது, துத்தான் மாறிடு. சரியா? இந்த ஃபா கலிமாவை மாத்தி தான் துத்தான் படிக்கிறோம். அப்ப அத வசன்லயும் மாத்தக்கூடாது. நம்ம சொன்னோம்ல, ஏழால் இபுதாலுக்கு முன்னாடி உள்ள நிலைமை ஃபா கலிமா அங்க இருந்திருக்கும். அதனால அதன்படியே ஃபாவை வச்சுதான் அதுக்கு வசன் எடுக்கணும். இங்கேயும் துத்த ஆலோன்னு மாத்தக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள நிலைமையின்படி தான் என்ன செய்யணும்? வசன் எடுத்திருக்காங்க. ஹா ரெண்டாவது எழுத்து, தால் வந்து மூணாவது எழுத்து. சரியா? அப்ப துத்த ஹது துஃப்த அலு. சரியா? இப்போ ஃபா கலிமாவை மாத்தி துத்த அலுன்னு சொல்லிடக்கூடாது. அந்த ஏழால் ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த ஃபா கலிமா இருந்துச்சு, அதை வச்சுதான் என்ன செய்யறோம்? துஃப்த அலுன்னு சொல்றோம். சரியா? அடுத்து யுகவ்வா. இல்ல காஃப் அசல் எழுத்து, வாவ் ரெண்டாவது அசல் முதல் எழுத்து, காஃப் அசல் எழுத்து முதல் எழுத்து, வாவ் ரெண்டாவது அசல் எழுத்து, யா மூன்றாவது அசல் எழுத்து. அப்ப இந்த மூணு படி நம்ம மாத்தி இதே லபுத்து செய்யணும். இதே ஹரக்கத் கொடுக்கணும். யுகவ்வா. அப்ப யுஃபஅலு. என்னது? யுஃபஅலு. அப்ப இங்க கவ்வான்னு படிக்கிறோம். அந்த அலிஃப் ஏழால் ஏற்பட்டு அதை என்ன செய்யக்கூடாது? கொண்டு வராம அசல்ல இந்த ஏழால் ஏற்படுறதுக்கு முன்னாடி யுஃபஅலுன்னு தான் இருந்திருக்கும். யுகவ்வயு அப்படின்னு இருந்திருக்கும். அதன்படியே யுஃபஅலுன்னு கொண்டு வந்தது. சரியா? இப்ப யாத்தகிது இல்ல ஐன் முதல் அசல் எழுத்து, காஃப் ரெண்டாவது அசல் எழுத்து, தால் மூணாவது அசல் எழுத்து. அதை ஃபா இல்லாம மாத்தி அதே லபுத்து செஞ்சு இங்க எழுதணும். யாத்தகிது யஃப்தஇலு. அது இறுதியாக பாருங்க தகக்கர அப்படின்னு வந்துச்சா? அப்ப இது நாலு எழுத்து அசல் கொண்டது. அப்ப நாலு எழுத்து அசல்னா ஒரு லாம் அதிகப்படுத்தணும்னு நம்ம படிச்சிருக்கோம். மீசான்ல என்ன செஞ்சிருக்கோம்? அந்த ஃபஅலாவுல கடைசியில ஒரு லாம் சேர்த்து ஃபஅலன்னு மாத்தணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப காஃப் முதல் அசல் எழுத்து, ஹா ரெண்டாவது அசல் எழுத்து, இந்த காஃப் மூணாவது அசல் எழுத்து, இந்த ரா நாலாவது அசல் எழுத்து. இது அப்படியே மாத்திருங்க. என்ன வரும்? தகக்கர தஃபஅலல. அப்ப அதே லபத்து செஞ்சுட்டோமா? அதே ஹரக்கத் கொடுத்து அதே ஷக்கல்ல கொண்டு வந்துட்டோம். அதே அமைப்புல கொண்டு வந்துட்டோம். சரியா? அப்ப அவங்க கேட்ட எல்லா அவசனையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நல்லபடியா சொல்லி முடிச்சிட்டோம். வாங்க அடுத்த தம்ரீன் போவோமா? இப்ப அடுத்த தம்ரீன் பாருங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ம் ஜினில் கலிமாத்தில் ஆதியத, பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வசன் கூறு லபுத்தில் மீசானி பிஷகலி, அந்த மீசானின் அமைப்பதுடன் பிஷகலி தோற்றத்தை கொண்டு, அந்த தோற்றத்தை கொண்டுனா இந்த பின்வரக்கூடிய வார்த்தைகளின் தோற்றத்தை கொண்டு அந்த மீசானை அமைப்பதுடன் பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வசன் கூறு. இப்போ வசன் கூறணும், எல்லாத்துக்கும் வசன் கூறணும். அதை அமைக்கவும் செய்யணும். எதுல? அந்த தோற்றத்தை கொண்டுனா இந்த வார்த்தைகளின் தோற்றம். அதாவது இந்த வார்த்தையில இப்ப உதாரணத்துக்கு இங்க ஃபத்தஹ் இருந்துச்சுன்னா அதே ஃபத்தஹும் கொடுக்கணும். ரெண்டாவது சுக்கூன் இருந்துச்சுன்னா அதே சுக்கூன் அங்க கொடுக்கணும். கடைசியில லம்மு தன்வீன் இருந்துச்சுன்னா அதே தான் அங்கேயும் கொடுக்கணும். அப்ப அதுக்கு வெறும் ஃபாஹின் இல்லாம மாத்தினா மட்டும் போதாது. அதே என்ன செய்யணும்? தோற்றத்தை வைத்து அமைப்பதுடன் பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன கூறு? வசன் கூறுன்றார். அப்ப வசன் ஃபர்ஸ்ட் ஃபா இல்லாம மாத்திட்டு அதே ஹரக்கத் கொடுத்துட்டா ரெண்டுமே அதே தோற்றம் வந்துடும். சரியா? அதான் இங்க சொல்றாங்க. வாங்க அந்த பாடத்தை அவங்க சொன்ன மாதிரி என்ன செஞ்சிடலாம்? பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கான அர்த்தத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? முன்னாடி பார்த்துருவோமா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? இப்ப பார்த்துடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஷம்சுன்னு சொல்றாங்களா? அப்ப ஷம்சுன்னா சூரியன். நபர பார்த்தான். அப்புறம் கதீஃபுன் தோல் பூஜம். அலிம அறிந்தான். ஜாஃபருன், ஜாஃபர்னா நதி. அசல் இது ஒரு பேராக பயன்படுத்துறாங்க. ஜாஃபருக்கு என்ன அர்த்தமும் இருக்கு? நதி என்று ஒரு அர்த்தமும் உண்டு. ஃபர்ர விரண்டோடினான். பாச சிதறடித்தான் அர்த்தம். பாசர, பாசரனா சிதறடித்தான் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி குழப்பினான் அந்த அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அதுக்கான பதிலை நாம் பார்ப்போம். ம் அப்ப ஷம்சுன். அப்ப முதல் எழுத்து ஷீன் ஃபாவா மாத்திடணும். ரெண்டாவது எழுத்து மீம் ஐனா மாத்திருங்க. இந்த சீனா லாபா மாத்திருங்க. இப்ப மாத்திட்டோமா? மாத்திட்டு அதை லபுத்து செய்யணும்னாங்க. அந்த தோற்றத்திலேயே லபுத்து செய்யணும்னா இதே ஹரக்கத்தை அதை கொடுத்தாதான் லபுத்து ஆகும். அமைப்பதாகும். அதே தோற்றத்துல அமைத்ததாக மாறும். இப்ப அமைத்துருவோமா? அப்ப முதல் எழுத்துக்கு ஃபத, ரெண்டாவது எழுத்துக்கு சுகுன், மூன்றாவதுக்கு தன்வீன் வச்சு லம்மு குறிச்சு ஷம்சுன் ஃபஅலுன். இதே அதுக்கு கொடுத்த அதே ஹரக்கத்து கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க நபர. நூன ஃபாவா மாத்திருங்க, வாவ ஐனா மாத்திருங்க, ராவ லாமா மாத்திருங்க. அதுக்கப்புறமா லபுத்து செய்யணும்ல. இந்த மூணுத்துக்கு ஃபத்தஹ் கொடுத்து லபுத்து செஞ்சது அதே தோற்றத்துல அப்பதான் வரும். அப்ப நபர ஃபஅல, இதுக்கு லபுத்து செஞ்சுட்டோமா? அதன்படி அதே தோற்றம் வர மாதிரி கத்திஃப. இப்ப முதல் எழுத்து ஃபா, ரெண்டாவது எழுத்து ஐனு, மூணாவது எழுத்து லாமா மாத்திருங்க. இப்ப அதே தோற்றம் அதே லபுத்து செய்யணும். அதே தோற்றத்துல லபுத்து செய்யணும், அமைக்கணும். அப்ப
கதீஃப, ஃபஇல. அதே ஹரக்கத் கொடுத்துருக்கோமா? அடுத்து பாருங்க, அலிம. ஐன ஃபாவா மாத்திருங்க, லாம ஐனா மாத்திருங்க, மீம லாமா மாத்திருங்க. அதே ஹரக்கத்து கொடுத்துருங்க மூணுத்துக்கும். அப்பதான் அதே அமைப்புல அதே தோட்டத்துல ஃபஇல, ஃபஇல. இப்ப அதே ஹரக்கத்து கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஃபஅலன்னு படிச்சோம்னா ரெண்டும் அதே தோற்றமா ஃபாயிலாம் மாத்திட்டோம், வசன் கொடுத்துட்டோம். ஆனா அந்த லபுத்து வரல, அந்த அமைப்பு வரல. ஏன்னா இது அலிமேன்னு இருக்கு, இது ஃபஅலன்னு இருக்கும். இப்ப அந்த தோற்றம் ஒண்ணாகல. அதனாலதான் ஷக்கில் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அது ஹரக்கத்தை அது கொடுத்து அதே தோற்றத்துல மாத்தணும். சரியா? அடுத்தது ஜாஃபரும். அப்ப ஜாஃபரும். அப்ப இங்க பாருங்க, இது நாலுமே அசல் தான், எதுவுமே அதிகப்படி இல்லை. இப்ப நாலாவது அசல்னா என்ன செய்யணும்? நாலாவதா ஒரு லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அதிகப்படியா என்ன செய்யணும்? நாலாவது ஒரு லாம் ஃபஅலல, கடைசியா ஒரு லாம் சேர்த்து ஃபஅலலன்னு என்ன செய்யணும்? எழுதணும்னு சொன்னோம்ல. இப்ப ஜாஃபரு ஃபஅலலு. சரியா? இப்ப ஜாஃபரு ஃபஅலலு. அப்ப கடைசியா ஒரு லாம் என்ன செஞ்சோம்? நாலாவது அசரத்துக்கு லாம கொடுத்து ஃபஅலலுன்னு மாத்திட்டோம். அடுத்து பாருங்க, ஃபர்ர. இங்க என்ன இருக்குன்னா ஃபர்ர, அந்த ரா ரெண்டும் ஒண்ணா இருக்கனால அது சேர்த்து என்ன செஞ்சிருவாங்க? சத்த வச்சு எழுதிடுறாங்க. இப்போ ஃபர்ர. அப்ப இது பிரிச்சா என்ன இருக்கும்? ஃபரரன்னு இருக்கும். இப்போ ஃபா ஐன் லாம். அந்த ஃபா ஐன் லாம இங்க கொண்டு வந்து ஃபரர ஃபஅல. சரியா? அடுத்து பாருங்க, பாசர. இது நாலுமே அசல். நாலுமே அசல்னா நாலாவதா லாம எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து அதிகப்படியா கொண்டு வந்து ஃபஅலல அப்படின்ற வசன்ல கொண்டு வரணும். படிச்சிருக்கோம் மீசான்ல சட்டம் படிச்சோம்ல. அப்ப நாலு எழுத்துமே அசல். இப்ப பாவ ஃபாவா மாத்திருங்க, ஐன என்ன செஞ்சிருங்க? ஐனாவை மாத்திருங்க. சாவ லாமாக, கடைசி ராவையும் லாமாக மாத்திருங்க. கடைசியில ஒரு லாம் சேர்க்கணும்னால இப்ப அதே என்ன செஞ்சிருங்க? லபுத்தும் செஞ்சிருங்க. இதை அதே ஹரக்கத்தை அதுக்கும் கொடுத்துட்டா அதே தோற்றம் ஏற்படுத்திடும். ரொம்ப அசர ஃபஅலல. இப்ப எல்லாத்துக்கும் அதான் செஞ்சிருக்கோம். இதோடைய ஹரக்கத்து கொடுத்துட்டோம், இதோடைய ஹரக்கத்து முன்னாடி அது வசனு கொடுத்து அதே தோற்றத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் பார்ப்போம். இதோடைய பயிற்சிகளை இன்னும் அதிகமாக உள்ளன, அதை அனைத்தையும் பார்த்து இதை ஒரு உறுதியான மனனம் செய்யக்கூடியதாக அல்லாஹு தாலா இந்த பாடத்தை நம்மளுக்கு ஆக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.